ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி ஒரு பக்கம் விஜய் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆர்வக்கோளாறு தனியமாக எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் போகாதன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்க, இவங்க ஒரு பக்கம் வந்துட்டு என்னடி நினச்சிட்டு இருக்க, நீ என்ன தான் பண்ணுற, எந்த அளவுக்கு போடுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் விளையாடுறாரு. தம்பி உங்கள் ரெண்டு பேத்துக்குமே சொல்கிறேன், விளையாட்டு வினையாகும்னா கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் மாறி மாறி போகாதே போகாதேன்னு பாட்டை போட்டுவிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாங்களாமா. ஃபீல் பண்ணுற மாதிரி எவ்வளோ நேரம்டா நடிப்பீங்க, சரி இருங்கடா அடுத்து உங்களை காப்பாடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பம் வந்து இறங்கிச்சு. என்னப்பா சொல்ல வரீங்கன்னு சொல்லி பார்க்க, நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கிறீங்க, என்னையா விஷயம்னு கேட்டால் போட்டு பொலன்னு பொலந்துக்கிட்டாங்க நம்ம காவேரியை. எவ்வளோதாயா அடிப்பீங்க, காவேரியும் விஜயும் அடிக்கிறதுக்குன்னு எல்லா ஃபேன்ஸும் சேர்ந்து வந்து ரவுண்டு கட்டி அடிக்க போகிறாங்க, அவ்வளோடையும் நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு என்னடா சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு இப்படி லுக்கை பார்க்குறோமே, தெரிஞ்சிருச்சா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா, சரி வீடா டேய் போகிறது என் பொண்ணோட வாழ்க்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு இவர் வாலண்டரியாக போகிறாரு. அதுக்கப்புறம் குமரன் பொலந்து கட்டுறாரு, ஐயோ குமரா வெளியில் போயிடாத தம்பி பத்தனம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, வச்சு செஞ்சுருவாங்க உன்னை, நீ எப்படி விஜய் மேலே கை வைப்ப அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனையே இல்லாமல் ஸ்மூத்தாக லைஃப்பை கொண்டு போகலான்னு பார்த்தாங்க, ஊதி பெருசாக்கிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்னைய சொல்ல வர, உன் மேலே போய் நம்பிக்கை வச்சிருந்தேனே, உன்னால போய் மருமகன்னு நினச்சானேன்னு சொல்லிட்டு மாமியாரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் போட்டு குமரன் பொலந்து கட்டினதுக்கப்புறமா என்னதான் சொல்ல வர, இதுக்கப்புறம் என் பொண்ணு என் வீட்டோடு இருந்துக்கிட்டோம், உங்கள் கூடலாம் வாழ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எதுக்காக நீ இதை பண்ண, எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு கேட்க, சின்ன பொண்ணு இருக்காங்களே நர்மதா, அந்த பொண்ணோட ஆப்ரேஷன் செலவுக்காக இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கடை வாங்கினேன்னு சொன்னிடி, ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன் தலையில் நீயே மண்ணை வாரி கொட்டிட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா ஒரு பக்கம், நீங்கள் பணத்தை தொலைக்கவும் தான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு குமரன் மேலே கோப்படுறாங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்மள அடிக்கிறதே ஒரு வேலையாக வச்சிருக்காளே இவ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குமரனோட ரியாக்ஷனு, காற்று எங்கே நம்ம பக்கம் வீசிடுமோன்னு உஷாரா நீ விஜய் அடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ